வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற இயற்கை நமக்கு கொடுக்கிற சில சூப்பரான க்ளூஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது பார்க்க நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் மாதிரியே இருக்கிற சில உணவுகள் எப்படி அதே உறுப்புகளுக்கு நல்லது செய்துங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நீங்க எப்பவாவது இதை யோசிச்சிருக்கீங்களா? சில சாப்பாட்டு பொருள் பார்க்க நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு மாதிரியே இருக்கும். இது சும்மா ஒரு கோயின்சிடென்ஸா இல்ல இயற்கை நமக்கு ஏதாவது சிக்னல் கொடுக்குதா? வாங்க இந்த மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, வாங்க நம்மளோட முதல் க்ளூவுக்கு போலாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நட்ஸ் வகை தான். ஒரு வால்நட்டை எடுத்து அதை உடைச்சு பாருங்களேன். அப்படியே நம்ம மூளை மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு பாகம், அதுல இருக்கிற மடிப்பு, சுருக்கோன்னு எல்லாம் அச்சு அசலா மூளையவே காப்பி பண்ண மாதிரி. இது சும்மா தோட்டத்துல மட்டும்தானா? ஒருவேளை அந்த வால்நட்டே நம்மகிட்ட பேசுச்சுன்னா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் பார்க்க மூளை மாதிரி இருக்கேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்கிட்ட இருக்கிற ஒமேகா 3 உங்க நினைவாற்றல ஷார்ப்பாக்கும் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா வால்நட்ல இருக்கிற அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம மூளை சூப்பரா வேலை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, வடிவம், சத்து, நன்மை மூணும் எப்படி ஒன்னா கனெக்ட் ஆகுதுன்னு. சரி, அடுத்ததுக்கு போலாமா? அவகேடோ பழத்திலயும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கனெக்ஷன் இருக்கு. ஒரு அவகேடோ பழத்தை கட் பண்ணி பாருங்க. அதோட வடிவம் ஒரு பெண்ணோட கருப்பை மாதிரியே இருக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? இதுவும் சும்மா தற்செயலா இருக்குமா? இப்போ அவகேடோ பேசுச்சுன்னா என் ஷேப் கருப்ப மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் நல்ல கொழுப்புகளை வச்சு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ண உதவுவேன்னு சொல்லும். ஆமாங்க, அதுதான் உண்மை. அவகேடோல இருக்கிற ஹெல்த்தியான ஃபேட்ஸ், வைட்டமின்கள், அப்புறம் ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் பெண்களோட ஹார்மோன் சமநிலைக்கும் அவங்களோட ஒட்டுமொத்த இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நம்ம லிஸ்ட்ல அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சக்கரவள்ளி கிழங்கு தான். அதோட வடிவம் எந்த உறுப்பை ஞாபகப்படுத்துது? சக்கரவள்ளி கிழங்கோட அந்த நீளமான ஷேப்பை பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இன்சுலினை சுரக்கிற கணையம், அதாவது பாங்க்ரியாஸ் மாதிரியே இருக்கும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பேசுதுன்னு வச்சுப்போம். என் பேர்ல சக்கரை இருந்தாலும் நான் உங்க பிளட் சுகரை மெதுவா பேலன்ஸ் பண்ணதா உதவுவேன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவை மெதுவா தான் வெளியிடும். இதனால கணையத்தோட வேலைப்பழு குறையுது, பிளட் சுகரும் கண்ட்ரோலா இருக்கு. சரி, நம்ம கடைசி உதாரணத்துக்கு வந்துட்டோம். இதுல பாருங்க, அந்த பேர்லே க்ளூ இருக்கு. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுலயே இதுதான் ரொம்ப டைரக்டான ஒரு எக்ஸாம்பிள். கிட்னி பீன்ஸ் பேரை கேட்டாலே தெரியுதில்ல, அதோட வடிவம் அப்படியே நம்ம சிறுநீரகம், அதாவது கிட்னி மாதிரி இருக்கு. இதை யாராலையும் மறுக்க முடியாது. கிட்னி பீன்ஸ் என்ன சொல்லும்? என் வடிவமே என் அடையாளம். நான் உங்க உடம்ப சுத்தப்படுத்த உதவுறோன்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லும். கிட்னி பீன்ஸ்ல இருக்கிற ஃபைபரும் மினரல்ஸும் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்ற உதவுது. இதனால சிறுநீரகங்களோட வேலையும் சுலபமாகுது. சிம்பிளா சொன்னா ஒரு நேச்சுரல் பியூரிஃபயர் மாதிரி. சோ நாம பார்த்த இந்த 4 உதாரணங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது? ஒரு பேட்டர்ன் தெரியுதுல்ல? இந்த டேபிள பாருங்க, எல்லாம் சிம்பிளா புரியும். வால்நட் மூளைக்கு, அவகேடோ கருப்பைக்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு கணையத்துக்கு, கிட்னி பீன்ஸ் சிறுநீரகத்துக்கு. இதுல வடிவம் மட்டும் இல்ல, அதோட செயல்பாடும் அந்தந்த உறுப்புகளுக்கு நேரடியா உதவுது. ஒரு வலுவான தொடர்பு இருக்கு. சோ கடைசியா நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு வருவோம். இந்த ஆச்சரியமான ஒற்றுமைகள் எல்லாம் சும்மா ஒரு கோயின்சிடென்ஸா, இல்ல நம்ம உடம்புக்கு எது நல்லதுன்னு இயற்கையே நமக்கு ஒரு கைடு மாதிரி வழிகாட்டுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.